கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலும் இந்த குழந்தைகளுக்கான நல்ல ஒரு செய்தியை கொடுக்கும்படியாக எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பினை கொடுத்த அருமையான JTK TV நிறுவனத்தாருக்கும் அலுவலகத்தில் பணிபுரிந்து வருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை காணிக்கையாக்குகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நம்மோடு கூட நிச்சயமாகவே பேசுவார். குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், குழந்தைகளுடைய குணாதிசயங்களை என்ன என்பதை குறித்து இந்த நாளிலும் குழந்தைகளை குறித்து நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம தியானிப்போம். நான் என்னுடைய வாலிப பிராயத்தில் ஒரு சில நேரங்களில் நான் எங்கேயாவது ஸ்கூல்கள் இப்படிப்பட்ட இடங்கள்லாம் போய் சின்ன பிள்ளைகளுக்கு மத்தியில் நாங்கள் ஒரு குரூப்பாக போய் நாங்கள் ஒளி செய்வோம். அதில் ஒரு சில ஸ்கூல்களுக்கெல்லாம் நாங்கள் போகும் பொழுது சின்ன வயசில் ஒரு பாட்டு சொல்லி கொடுப்போம். எத்தனையோ பாடல்கள் இருக்குது, ஆனால் அதில் ஒரே ஒரு பாடல் நான் அநேக ஸ்கூல்களுக்கு போகும்போது அந்த பாடல்களை பாடும் பொழுது அந்த குழந்தைகள் அந்த பாடல்களை மறக்காதபடிக்கு மீண்டும் நாங்கள் அந்த இடத்திற்கு போன உடனே சொல்லுவோம், ஏய் வருகிறார் லட்டு தாத்தா அப்படிம்பாங்க என்னை பார்த்து. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரே ஒரு அடியை மட்டும் அந்த பாடலை பாடிவிட்டு தேவனுடைய செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்லுவோம். அந்த பிள்ளைகள் மத்தியில் அப்படியே எல்லாம் உட்காந்துருக்கோம். அவங்கள்ட்ட கேட்பேன், லட்டு ஏமா இனிக்குது, சீனி போட்டா இனிக்குது, சீனி ஏமா இனிக்குது, கரும்பு சாறு இனிக்குது, கரும்பு ஏமா இனிக்குது, கர்த்தர் படைச்சாறு இனிக்குது, கர்த்தர் கூட இனிப்பாரா, ஆமாங்கண்ணு இனிப்பாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி அவங்கள்ட்ட சொல்ல உடனே அல்லேலுயாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வேதத்தை ருசித்து பார்க்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும். வேத வசனங்களை பார்க்கும் பொழுது எந்த குழந்தையும் நல்ல குழந்தைகள் தான் இந்த மண்ணில் பிறக்கும் பொழுது. ஆனால் அந்த குழந்தைகள் வளர வளரதான் அந்த குழந்தைகள் எப்படி வளருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது சில பிள்ளைகள் தாய் தகப்பனாரு அவருடைய கட்டுப்பாடுகளுக்கு அந்த வேத வசனங்களுக்கு பயந்து நடக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. சில பிள்ளைகள் மீறி நடக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. ஆனால் குழந்தைகளாக இருக்கும் பொழுது குழந்தைகள் எப்போது எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க. ஏன்னா அது சொன்னது அப்படி கீழ்படியும், அதுக்கு கள்ள கபடம் இருக்காது. தகப்பனார் தாய் நிற்கும் போது அதுக்கு பயம் இருக்காது, அது என்ன சொல்லுமோ அப்படியே செய்யும். ஆனால் வளர வளர குழந்தைகளுடைய சூழ்நிலைகள் அப்படியே பிரிஞ்சு போகும் பொழுதுதான் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை மாறுபாடாக இருக்கிறது. அதனாலதான் குழந்தைகளை நடக்க வேண்டிய வழியில நடத்து. நீதிமொழிகளின் புஸ்தகம் அதுல அழகா சொல்லப்படுகிற 22வது அதிகாரம் அதுல 6வது வசனம், பிள்ளையாண்டவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அது ஒரு முதிர் வயதிலும் உன்னை விடாதிருக்கும், உனக்கு உனக்கு வெட்கப்படுத்தாது. அந்த குழந்தைகள் நடக்க வேண்டிய வழியில நடத்தணும். அதனாலதான் உபாகமத்தினுடைய புஸ்தகத்தில் அழகாக சொல்லப்படுகிறது. உபாகமத்தினுடைய புஸ்தகம் அதில் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அதில் அழகாக சொல்லப்படுகிறது, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தையை உன் இதயத்திலும் இருக்க கடவுது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கும் போதும், வழியில் நடக்கும் போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் இவைகளை குறித்தே பேச வேண்டுமா? இந்த வேத வசனத்தின்படி உன் பிள்ளைகளை நடக்க நீ கற்றுக் கொடுத்த அப்படின்னாக்க பின்னால் அது உன்னை விடாதிருக்கும், உன்னை காப்பாற்றும். உன்னுடைய வாழ்க்கையில இன்னாருக்கு பிறந்த பிள்ளை என்று உன்னுடைய பெயர் சொல்லும். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? இந்த வேதத்தை கற்றுக் கொடுக்கிறோமோ? ஒரு கிறிஸ்தவனுக்கு வேதம் அழகா சொல்கிறது, நீ என்னுடைய வேதத்தை, இந்த வேத பிரமாணங்களை நீ மறந்தால் நான் உன்னை மறந்து விடுவேன் என்று சொல்லி ஓசியா 4:6 சொல்லப்படுகிறது. இந்த வேத வசனத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்ம மேல அப்படியே ஒரு அன்பாக இருப்பார், நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பார். வழிகளில் எல்லாம் தவறான வழி வரும் பொழுது, மகனே வழி இது, வழி இது, இந்த வழியில நட என்று சொல்லி சொல்லுவார். ஆனா நம்ம பிள்ளைகளை எப்படி நடத்துகிறோம்? சிறு வயது முதல் பார்த்தீங்க அப்படின்னாக்க அநேக குழந்தைகளை பார்க்கலாம். மோசே என்ற ஒரு மகன், இந்த மகன் பிறக்கும் பொழுது யாத்திராமத்தினுடைய புஸ்தகம்
அதில் முதலாம் அதிகாரத்திலே இந்த மோசே பிறக்கும்போது எபிரேய ஸ்திரீ எபிரேய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாக பெருத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே 2 நர்சுமார்கள் இடத்தில் இந்த எபிரேய ஸ்திரீகள் பிள்ளைகளை ஆண் மகளாக இருந்தால் கொன்று போடுங்கள், பெண் மகனாக பெண் பிள்ளையாக இருந்தால் அது உயிரோடு போக இருக்கட்டும் அப்படின்னாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நேரங்களில் மோசே என்ற ஒரு மகன் அந்த லேவி கோத்திரத்தில் பிறந்த லேவியின் குடும்பத்தரத்தில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளிலே ஒருத்தி விவாகம் பண்ணினார். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தார். அதுக்கு மேலே ஒளித்து வைக்க முடியல. கடைசியாக ஒரு நாடல் பெட்டியை செய்து, எல்லாருக்கும் தெரியும், அந்த நாடல் பெட்டியை செய்து அதுக்கு உள்ளுக்குள்ள அந்த குழந்தைய வச்சு ஒரு நாடலுக்கு உள்ளுக்குள்ள வைத்துட்டான். யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். அப்போது பார்வோன் மன்னனுடைய ஆதி ஒருத்தி அவன் என்ன செய்யறான் அப்படின்னாக்க அந்த பெட்டியை முதல்ல ஒரு பார்த்தான். பார்க்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாரு அப்படின்னாக்க அந்த தாதி அந்த பார்வோனுடைய மகள் குளிக்க வருகிறாள். ஸ்நானம் பண்ண வரும் பொழுது அங்கே அந்த நாடல் பெட்டிக்குள்ளே ஒரு அழகான ஒரு குழந்தை இருக்கு. இது அவங்களுடைய வேலைக்காரிகள் பார்க்கிறாங்க. இங்கே ஒரு குழந்தை இருக்கிறது என்று சொல்லும்போது கொண்டு வா அப்படிங்கிறாங்க. எபிரேய ஸ்திரீகள் பெற்ற ஆண் குழந்தைகள்லாம் கொல்லுகள் அப்படிங்கும் பொழுது இந்த மோசையை அந்த பெட்டிக்குள்ள பார்க்கிறாங்க. அது அழகான ஒரு குழந்தையா இருக்கு. அந்த குழந்தை அழகா இருந்த உடனே அந்த பெட்டியை திறந்து பார்க்கும் பொழுது அங்கே பெட்டியை திறந்து பார்க்கிறான் பார்வோனுடைய குமாரத்தி. அதை பார்த்த உடனே அந்த குழந்தை அழகாக இருக்கு, நல்ல சிரிச்ச குழந்தையா இருக்கு. உடனே இந்த குழந்தைய எல்லாம் எபிரேய ஸ்திரீகள்ல பிறந்த குழந்தைகளை கொல்லக்கூடிய சூழ்நிலைகள்ல இந்த பார்வோன் குமாரத்தி அந்த குழந்தைய பார்த்த உடனே அது மேல ஒரு பாசம், ஒரு அன்பு. உடனே நினைச்சா அந்த குழந்தைய கொல்லாதபடிக்கு இதை நமக்காக வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவ வளர்க்கும் போது அதே சூழ்நிலைகளிலே ஒரு எபிரேய ஸ்திரியவே அவருடைய தாதிமார்கள் கொண்டு வருகிறார்கள். என்ன கொண்டு வரட்டுமான்னு கேட்கும்போது கொண்டு வா, ஒரு எபிரேய ஸ்திரியை கொண்டு வா. உடனே ஒரு எபிரேய ஸ்திரியை கொண்டு வராங்க. அது யாரு? மோசேயினுடைய தாயையவே போய் அழைத்து வருகிறார்கள். அப்போ அந்த தாய்க்கு சொல்றா, இதை எனக்காக இந்த குழந்தையை வளர்த்துடு என்று சொல்லி அந்த குழந்தையை மோசேயினுடைய தாயினிடத்திலே கொடுக்கிறார்கள். ஐயா, 3 மாத குழந்தை, அதை மோசேயினுடைய தாய்கிட்டே கொடுத்து இந்த குழந்தையை எனக்காக வளர்த்திடு என்று சொல்லி 3 மாதத்தில் இதை வளர்த்து தரும்படி உனக்கு நான் சம்பளம் தரேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, 3 மாதத்தில் தாய்க்கு சம்பளத்தோடு கூட வேலை வாங்கி கொடுத்த அருமையான சம்பளத்தை வாங்கி கொடுத்த அருமையான மகன் இந்த மோசே பார்வோனுடைய குமாரத்தினுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தேவனானவர் நம்ம கூட இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலை நமக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். அதே சூழ்நிலைகளிலே இவள் அதே வீட்டிலே மோசே வளர்கிறான். குழந்தை பால் குடிக்க மறந்த பிறகு அதை வளர்த்து அந்த தாயினிடத்தில் கொடுக்கிறாள். அவள் அந்த வீட்டிலே வளர்கிறான். பார்வோனுடைய குமாரத்தினுடைய வீட்டில் வளர்கிறான். அங்க வளர்ந்து அவன் சகல கலைகளை கற்று தேறி இந்த ஜனங்களை எல்லாவற்றையும் வழிநடத்தக்கூடிய சூழ்நிலைகளிலே அந்த குழந்தையை கர்த்தர் உயர்த்தினார். அதே போன்று பார்த்தோம் என்று சொன்னால் ஆபிரகாமுக்கு ஒரு அருமையான ஒரு மகன் ஈசாக். ஆபிரகாம் 100 வயதாக இருக்கும் பொழுது சாராள் 90 வயது. 90 வயதிலே ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். அந்த குழந்தை ஈசாக்கு என்று பெயரிடுகிறார்கள். கடைசியாக கர்த்தர் ஆபிரகாமை அதே ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் 2வது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்போது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறித்திருக்கிற மலைகள் மேல் போய் இவனை பலியிடு என்று சொன்னார்.
எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஈசாக்கு குழந்தையான பருவம். ஆனால் அந்த ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிறான். அவன்கிட்ட கள்ள கபடம் இல்லை. தகப்பனார் இடத்துல போகும்பொழுது அவனுக்கு பயம் இல்லை. ஆனால் பயம் இல்லாதபடிக்கு, கள்ள கபடம் இல்லாதபடிக்கு அந்த ஆபிரகாம் அழைத்து செல்கிறான். இவன் பின்னாடியே போகிறான். போய்கிட்டே இருக்கும்பொழுது இடையில கேட்குறான், அப்பா விறகு இருக்கு, பழி இருக்கு, விறகு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் ஆட்டுக்குட்டி இல்லையப்பா, கர்த்தர் பார்த்து கொள்வாருங்கும் போது அவன் அப்படியே அமைதலாக அந்த விறவை சுமந்து கொண்டு போய்கிட்டு இருக்கான். கடைசியில் அங்கே போனதுக்கு அப்புறம் அந்த குறித்த இடம் வந்தவொடனே அங்கே விறகுகளெல்லாம் அடுக்கி வைத்து ஈசாக்கை அப்படி கட்டி அதுக்கு மேலே படுக்க போடுறான். அப்பவும் அவன் எதுக்கு இருக்காக்கல, தகப்பனார் நம்மளை கொல்ல மாட்டான், என் தகப்பனார் நமக்கா அழகா படுக்க வைக்கிறார், அவன் அழகா இருந்துகிட்டு இருக்கான். கடைசியில் வாழை வாங்கி போடுவது கர்த்தராகிய தேவன் அவனை காப்பாற்றினான். குழந்தைகள் தகப்பனாருக்கு பயப்படாதபடிக்கு தகப்பனாரை அப்படியே நம்பும், அப்படியே விசுவாசிக்கிற குழந்தைகள். ஆனால் வளர வளர அந்த குழந்தைகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தாயையும் தகப்பனை வைத்து அந்த குழந்தை எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது, தகப்பன் தாய் நடத்த வேண்டிய விடயத்தில் நடத்தினால் அந்த குழந்தைகள் முதிர் வயதிலும் நமக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பிள்ளைகளாக காணப்படும். ஆனால் அந்த நேரங்களிலே எதுவும் பயப்படாதபடிக்கு இருந்தான். கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அதே மகன் ஈசாக்கு அந்த தேசத்தில் மிகவும் பலம் கொண்டு வர வர பெரிய மனிதனானான், பெரிய மனிதனானான். இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகளோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இருந்தால், பெற்றோர்கள் நடத்த வேண்டிய வழியிலே நடத்தினால், முதிர் வயதில் அந்த பிள்ளைகள் நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளாக திகழும், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக திகழும். இதே போன்று ஒவ்வொரு மனிதர்களும் நம்ம பார்க்கலாம். அண்ணால் சக்கரத்தி அவங்களை வந்து மிகவும் வேதனைப்படுகிறவள், அவள் மனக்கசந்து அழுதாள். மனக்கசந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு சென்று மனக்கசந்து அழுவாளாம். அவளுடைய இதயம் மிகவும் வியாகுலப்படுமாம், விசனப்படும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நேரங்களில் இந்த அன்னாள் என்கிற பெண்ணு தேவனுடைய சமூகத்தில் வந்து ஒவ்வொரு நாளும், நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் படித்தால் போதும், அங்கே அந்த அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஒவ்வொரு நாள் கதறி அழுவா. ஐயா எனக்கு எல்லாம் இருக்கு, ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் அவளுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். கர்த்தர் அவருடைய கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். ஆனால் ஏற்ற நேரத்தில் அன்னாளை கர்த்தர் நோக்கி பார்த்து அவள் அன்னாள் ஆலயத்தில் போய் நின்று, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளையை உமக்காகவே நான் வளர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து தன்னை தாழ்த்துகிறாள். தேவனாகிய கர்த்தர் ஏற்ற நேரத்திலும் அதே அன்னாளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். அதே குழந்தையை அன்னாள் ஆண்டவருக்காகவே கொண்டு போய் பால் மறந்ததும் அதை கொண்டு போய் சாமுவேல் தீர்க்கதரிசி ஏலியின் இடத்தில் கொண்டு ஒப்படைத்தாள். ஆனால் இந்த சாமுவேல் குழந்தையாக இருக்கிறார். கர்த்தர் அந்த தீர்க்கதரிசியின் இடத்தில் பேசவில்லை. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அந்த சன்னிதானத்திலே இரவு வேளையிலும் சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி அவன் பெயரை சொல்லி அழைத்தார். முதல் தரம் அந்த குரலை கேட்டவுடனே நேரம் வந்து ஏழின் இடத்துல வந்து, ஐயா கூப்பிட்டீங்களா? இல்லை. 2ஆம் தரமும் சாமுவேல் சாமுவேல் என்று சொல்லி கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிறான். அவர் கூப்பிடவில்லை. 3ஆவது தரமும் வந்து சொல்லும்போது, கர்த்தர் கர்த்தர் தான் இவற்றை பேசுகிறார் என்று சொல்லி ஏழி அறிந்து, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் சொல்லும் என்று சொல்லி அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னான். எனக்கு அன்பான சகோதர சகோதரரே, 3ஆம் தரமும் சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லி அவனிடத்தில் சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த சாமுவேலை அழைத்தார். என்று எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கென்று உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது கர்த்தர் உங்கள் பிள்ளைகளிடத்தில் பேசுவார், குழந்தைகளிடத்தில் பேசுவார். அவர் ஏழிடத்தில் பெரியவர்களிடத்தில் கூட பேசலை, ஆனால் குழந்தைகளிடத்தில் பேசுகிற தெய்வம் அவர். இன்றைக்கு நம்ம பரம தகப்பன்
பூமியிலே நம்மளை பெற்றெடுத்த நம்ம பிள்ளைகளுக்கு கூட ஆண்டவர் சொல்ல, கற்பத்தின் கனி கர்த்தரால் அருளும் ஈவு. ஆனால் கர்த்தரால் அருளக்கூடிய அந்த ஈவை நம்ம என்ன செய்றோம்? அன்றைக்கு அந்த பார்வோன் குமாரத்தி எனக்காக இந்த குழந்தையை வளர்த்துடு அப்படின்றான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த குழந்தையை நீ எனக்காக வளர்த்து, ஆண்டவருக்காக நம்ம அர்ப்பணித்து நம்ம வளர்க்கும் பொழுது அந்த குழந்தை அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனாக தெரிவார்கள். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கேட்டு ஒரு ஆண்மகனை தந்தால் உமக்காக வளர்த்துடுவேன் என்று சொல்லி அதை ஆண்டவருக்காக அர்ப்பணித்தால் கர்த்தர் அவனோடு கூட பேசினார். இந்த உலகத்திற்கு முதல் தீர்க்கதரிசியாக சாமுவேலை கர்த்தர் உயர்த்தினார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? அவர்கள் உட்கார்ந்திருக்கும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, உறங்கும் பொழுது, நடக்கும் பொழுது, எந்த நேரத்திலும் இதை குறித்து பேசுவீங்க அப்படி என்று சொன்னால் அந்த குழந்தை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக திகழும். இதை குறித்து பேசணும். பிள்ளைகளிடத்தில் பேசுகிற தெய்வம். ஒரு முறை ஒரு மனிதர் சொன்னார், ஐயா, சிறு வயதிலே என் பிள்ளைகளுக்கு இந்த வேதத்தையே நான் கற்றுக் கொடுப்பேன், வேத வசனங்களை படிக்க கற்றுக் கொடுப்பேன். ஆனால் வளர வளர படிப்பு படிப்பு என்று போகும் பொழுது என் தாயை படிக்க வேண்டாமா, வேதம் சொல்லி வேதத்தை படிக்க சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள். எவ்வளோ படித்து முடித்து விட்டால், ஆனால் படிப்பிற்கு அந்த வேலை இல்லை. ஆனால் தகப்பனார் வேத வசனத்தின்படி நடக்க கற்றுக் கொடுத்தார். தாய் உலக பிரகாரமான சூழ்நிலைகளை நடக்க கற்றுக் கொடுத்தால் படிக்க வேண்டும் என்று சொல்லி கடைசியாக அந்த வேலை கிடைக்கல. எவ்வளவு கஷ்டமாக அந்த சூழ்நிலைகளில் மகள் காணப்படுகிறாள் என்று சொல்லி அந்த மகன் என்னோடு கூட முறையிடும் பொழுது நான் மிகவும் வேலை கொள்ளானேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, வேதத்தை படிக்க வேண்டும், இந்த வேதத்தை நேசிக்க வேண்டும். இந்த உலகம் கொஞ்ச காலம்தான். இந்த உலகம் வந்தாலே 70 வருஷம் தான், 80 வருஷம் தான், படத்தின் மீதான 80 வருஷம் தான். ஒரு தலைமுறை வரும், ஒரு தலைமுறை போகும், ஒரு தலைமுறை வரும், ஒரு தலைமுறை போகும். நித்திய காலமாக வாழக்கூடிய ஒரு எட்டர்னல் லைஃப், நித்திய காலமாக வாழக்கூடிய ஒரு எட்டர்னல் லைஃப் உண்டு. அதனால தான் குழந்தைகளை நடத்த வேண்டிய வழி ஒரு பரலோகம் உண்டு, நித்திய காலமாக வாழக்கூடிய உன்னதமான ஒரு இடம் உண்டு. அதற்கு பிள்ளைகளை தகுதியான சூழ்நிலை வேதத்தை கற்றுக் கொடுத்து வளர்க்கும் போது இந்த பிள்ளைகள் முதிர் வயதில் நமக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளைகளாக காணப்படும். ஒரு தகப்பனாருக்கு 2 பிள்ளைகள் விட்டான். மூத்தவன் நன்றாக படித்தான், பெரிய லாயராக ஆனான். அதற்கு பிறகு ஒரு பெரிய ஜட்ஜாகி மாறிவிட்டான். ஆனால் இளைய மகன் வளர வளர சில ஊதாரித்தனமான மனிதர்களோடு மக்களோடு சேர ஆரம்பித்தான். ஊதாரித்தனமான வாழ்க்கை, புகை பிடிப்பது, மதுபானம் பண்ணுவது, ஆங்காங்க உல்லாசமாக சுற்றுவது, கடைசியாக கொலை கொள்ள, பணம் இல்லை அப்படின்னாக்க திருட்டுத்தனம், எல்லா வேலையும் பண்ண ஆரம்பித்தான். எத்தனையோ முறை இந்த மகன் கோர்ட்டுக்கெல்லாம் போய் விடுதலை வந்துட்டான். ஆனால் ஒரே ஒரு முறை ஒரு பயங்கரமான கொலை கோர்ட்டில் வந்து நிற்கிறான். தலையை ஏறெடுத்து பார்க்கிறான். அண்ணன் ஜட்ஜாக உட்கார்ந்துருக்கிறார். ஆகா, எனக்கு இதில் விடுதலை கிடைச்சிடும், எனக்கு இதில் விடுதலை கிடைக்கும். எங்கள் அண்ணன் ஜட்ஜாக இருக்கிறதுனால எனக்கு வந்தால் எங்கள் அண்ணன் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, எனக்கு இன்னைக்கு விடுதலை கொடுத்துருவார் என்று சொல்லி அந்த கூண்டுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். அவர் அப்படியே படித்து பார்த்தார், எல்லாத்தையும் படித்து பார்த்து இந்த மகன் செய்த அட்டூழியங்களுக்கு, இத்தனை தவறுகள் செய்ததற்கு இந்த மகனை இவ்வளவு நாள் விட்டு கொடுத்தார்களே எப்படியே தெரியவில்லை என்று சொல்லி அழகாக இவனுக்கு தூக்கு தண்டனை, மரண தண்டனைன்னு எழுதிட்டார். மரண தண்டனை எழுதிட்டு கடைசியை என்ன வந்துட்டார். எல்லாம் கதறாலும் எனக்கு எங்கள் அண்ணன் வந்தாலும் விடுதலை கொடுப்பார் நினச்சேன், எங்கள் அண்ணனே எனக்கு மரண தண்டனைன்னு சொல்லிட்டு எழுதிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி கடைசியாக இத்தனை எனக்கு இவனுக்கு மரண தண்டனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. அண்ணன் பார்த்துக்கிட்டே இருந்தார். நாளைக்கு தம்பிக்கு கொலை தூக்கு தண்டனை,
நாள் அண்ணன் போனார், ஜெயிலுக்குள்ள போறார். அழகா இந்த மனுஷனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் பார்க்க வர வளைச்சு இந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து அந்த சட்டையை கழுத்து இவன் போட்டுக்கிட்டு இவருடைய ட்ரெஸ் எல்லாம் அவருக்கு கொடுத்து, நீ வெளியே போ, நான் வந்துடுவேன், நீ போ அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜினுடைய எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அவற்றை கொடுத்து அனுப்பிவிட்டார். இவர் ஜட்ஜா, 2 ரெட்டை பிள்ளைகள் இளையவனை அப்படியே அனுப்பிட்டார். அனுப்பின உடனே இவர் என்ன செஞ்சார் அப்படின்னாக்கு, ரெட்டை பிள்ளைகள்லாம் 2 ஒரே மாதிரி இருக்கிறதுனால இவர் அப்படியே உள்ளே போயிட்டார். இவனை வெளியே போய் சொல்லிட்டார். அண்ணன் ஜட்ஜ் எப்படியா வந்துடுவாருன்னு நினைச்சார். கடைசியாக பார்த்துக்கிற இத்தனை மணிக்கு இத்தனை தூக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்க. அண்ணன் வரல. கடைசியில் எத்தனை மணிக்கு இவருக்கு தூக்கு அப்படின்னு சொல்லி தூக்கு மாடையில் நிற்கிறான். தம்பி ஓடி வார கதறா, ஐயோ அந்த பாவத்தை செஞ்ச எங்கள் அண்ணன், நான் தான் செஞ்சேன், அது எங்கள் அண்ணன் வந்து ஜட்ஜி, அவர் உத்தவர் நல்லவர், அவர் செய்யலை, அந்த பாவத்தை செஞ்ச நான் அப்படின்னு சொல்லி கதறி அழுதான். எல்லாரும் கருத்தை பிடிச்சி வெளியே தட்டான். கடைசியில் இவர் செய்த தவறுக்காக அண்ணன் தூக்கு மாடையில் தொங்கினார். கடைசியில் கதறி அழுதான், ஐயோ நான் செஞ்ச பாவத்துக்காக எங்க அண்ணனை தூக்கில போட்டது, எங்க அண்ணனை தூக்கில தூக்க வச்சுட்டது சொல்லி கதறி அழுதான். எனக்கு அன்பான சகோதரிகளே, நமக்காகவே ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இதே உலகத்திலே அவர் வந்து மனம் திரும்புங்கள் என்று சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்த்தார். குழந்தைகள், அது ஆண்டவர் ஒன்று சொல்லல, குழந்தைகளை என்னிடத்தில் வர தடைபடாதீர்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது. குழந்தைகளை கள்ள கபடம் இருக்காது, சூது வன இருக்காது. ஆனால் அந்த குழந்தைகளை என்னிடத்தில் வர தடை செய்தார்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு வழி நடத்தக்கூடிய தகப்பனார்கள், தாய்கள் எப்படி இருக்கிறோம்? கடைசியா பார்த்தீங்க அப்படின்னாக்கு அண்ணன் தூக்குமடையில் தூங்குறான். கதறி அழுதான், செய்தேன் நான், என் அண்ணன் உத்தவர். கடைசியில் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி அண்ணனுக்கு தூக்கு. இன்னைக்கு கல்வாரி சிலுவையில் நம்ம அடிக்கப்பட வேண்டிய இடம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். சிந்தைகள் செய்த பாவத்திற்காக ஆண்டவருடைய தலையில் முள்முடியால் அடித்தார்கள். கரங்கள் செய்த பாவத்திற்காக ஆண்டவருடைய கரங்களில் ஆணிகளால் அடித்தார்கள். கால்கள் செய்த பாவத்திற்காக எத்தனை பாவங்கள் விரைந்து ஓடியது. அதற்காக ஆண்டவருடைய பாதங்களிலே ஆணிகளால் அடித்தார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்களும் மனம் திரும்பி குழந்தைகளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி மத்தேயு 18:3 படித்து பார்த்தா அழகா தெரியும். மனம் திரும்புங்கள், குழந்தைகளை போல மாறுங்கள். கள்ள கபட சூது வேண்டாம், திருட்டுத்தனம் வேண்டாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில் வளர எத்தனை பாவங்கள். ஆனால் குழந்தைகளாகவே தான் நீங்களும் மனம் திரும்பி குழந்தைகளை போல மாறுங்கள் அப்படிங்கிறார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பூமியில் வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச காலம் தான். ஒரு முறை ஈவன் ராபர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற ஒரு அருமையான போதகர் 17 வயசில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். வேல்ஸ் நாட்டில் உள்ளவர், வேல்ஸ் நாட்டில் பிறந்தவர். 17 வயசில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு இடங்களில் இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாக சிறுவர்கள் மத்தியில், வாலிபர்கள் மத்தியில் இந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வந்தார். ஒரு முறை ஏராளமான சிறு குழந்தைகள், யூத பெண்மணிகள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் போய் ஆண்டவருடைய காரியங்களை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கணும்? வேத வசனத்துக்கு இருக்கணும், வேத வசனத்துக்கு பயப்படணும். இதன்படி நடந்தோம் இந்த உலகத்தோடு நம்ம வாழ்க்கை முடிய போறதல்ல, வேறொரு வாழ்வு உண்டு என்று சொல்லி அவர் அழகா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அந்த பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஸ்கூலில் படிக்கிற ஒரு யூத பெண்மணி, ஒரு சின்ன பெண் இருந்திருக்கா. இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்க அவள் இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சுது. அந்த சிறு குழந்தையினுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சது. உடனே அவள் இதயத்தில் இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எவ்வளோ அன்புள்ளவர்,
எவ்வளவு இரக்கமுள்ளவர், எவ்வளவு மனதுருக்கமுள்ளவர், எவ்வளவாய் நம்மளை நேசிக்கிறார் என்று சொல்லி அந்த சிறு பெண்ணுடைய இதயத்திலே ஆணித்தரமாக அந்த வசனங்கள்லாம் பதிந்தது. இவன் வெளியில் வர்றா, வெளியில் வந்து வீட்டுக்கு போகிறா. போன உடனே அவன் அம்மா வர்றா. மம்மி மம்மி, யூ நோ அபவுட் ஜீசஸ், ஜீசஸ் இஸ் குட் காட், யூ நோ. உடனே அவளுக்கு வந்து அப்படியா யா யா என்று தட்டி குடிச்சா. திரும்ப மம்மி மம்மி, ஜீசஸ் இஸ் குட் காட், ஜீசஸ் வெரி நைஸ் காட் அப்படின்னு அவள் பேச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். உடனே இவா இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாள். உடனே அப்படியே பார்த்தா அவர் டேடி வர்றார். டேடி வீட்டுக்குள்ள வரும்போது, டாடி டாடி, யூ நோ அபவுட் ஜீசஸ், ஜீசஸ் இஸ் குட் காட், யூ நோ அப்படிங்கிறான். உடனே அவள் சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால அவர் தட்டி கொடுத்துட்டு யா யா அப்படின்னு சொல்லி அப்படியே போயிட்டார். திரும்பியும் எப்போ பார்த்தாலும் ஜீசஸ் இஸ் குட், காட் இஸ் குட் காட் அப்படின்னு சொல்லி அவள் இதயத்தில் பேசிக்கிட்டே அப்படியே அந்த ஆண்டவர் நல்லவர் நல்லவர்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் இவருக்கு கோபம் வந்துட்டு, இவ ஜீசஸ் ஜீசஸ்ங்கிறாள்னு சொல்லி அந்த யூத பெண்ணுடைய தகப்பனார் நல்ல ஒரு பரமர் தானா எடுத்து அவளை வந்து அடிக்கிறார். அடிக்க அடிக்க ஜீசஸ் இஸ் குட் காட், ஜீசஸ் இஸ் வெரி நைஸ் காட் அப்படின்னு சொல்லி அவ இதயத்துக்குள்ள ஆண்டவர் நல்லவர் நல்லவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் அடி அடின்னு அடிக்கிறார். அடிக்க அடிக்க ஸ்தேவானனை மாதிரி, இயேசுவே பிதாவே இவர்கள் என்னவென்று அறியாது இருக்கிறார்கள், ஏனெனில் இவர்களை மன்னியும் மன்னியும்னு சொன்ன மாதிரி இவ வந்து ஒவ்வொரு அடிக்கும் இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் கோபத்தில் அந்த கம்பத்துக்கு தூரப்பட்டார். தூரப்பட்டு அப்படியே போயிட்டார். இந்த பிள்ளை சின்ன பெண்ணு அப்படியே அந்த அடிப்பட்ட வேகத்தில் அப்படியே பார்த்து கிடந்து ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்கிறான். கடைசியில் அவர் தாய் அங்கேருந்து வந்திருக்கிறான். இன்னும் ஜீசஸ் இஸ் குட் காட் காடுன்னு சொல்லிட்டு இருந்தனா உங்கள் அப்பா வந்து கொல்ல தான் போகிறாரு அப்படிங்கிறான். அவள் சொல்லியிருக்கா, அந்த சின்ன பிள்ளை அப்போ தான் சொல்லியிருக்கா, மம்மி மம்மி ப்ளீஸ் அன்னைக்கு நான் அடிக்க அப்பா டேடி அடிக்கும்போது நான் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருந்தேன்ல, அந்த கவுனை கொண்டு வருவியா அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்துருக்கான். அந்த கவுனில் பார்த்துருக்கிறான் எங்கெங்கெல்லாம் ரத்த ப்ளீஸ் ஒரு ப்ளீஸ் கிவ் மீ ஒன் சிசர் அப்படின்னு இருக்கான். ஒரு சிசரையும் கொண்டாந்து கையில் கொடுத்துருக்குறாங்க. இவன் அந்த ரத்தம் படித்த இடத்துலலாம் அந்த சின்ன சிசரை வச்சு அந்த ரத்தம் படித்த இடத்த மட்டும் அப்படியே கட் பண்ணி அந்த கவுன் ப்ளவுஸை கட் பண்ணி அப்படியே கையில் வச்சுருக்கான். அப்போ தான் அவன் அம்மா சொல்கிறான், ஏன் இப்போ சட்டை ஏன் அந்த கவுனை இப்படி கிளிக்க ஏன் வெட்டினேன் அப்படிங்கிறான். நோ ப்ராப்ளம் மம்மி, டாடி வந்து அவனுக்கு கொல்ல தான் போகிறாரு அப்படிங்கும்போது நோ ப்ராப்ளம் மம்மி, நோ ஒரு சில நாள் தான் நான் இருப்பேன், அப்புறம் நான் இந்த உலகத்தை விட்டு நான் போயிடுவேன். நான் போன உடனே என் இயேசுவை பார்ப்பேன், இயேசுவை பார்ப்பேன். அவரை பார்த்த உடனே சொல்லுவேன், நீர் மட்டுமா எனக்காக ரத்தத்தை சிந்தினீர், உமக்காக நானும் ரத்தத்தை சிந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு ஏசப்பாட்டை கொண்டு போய் காமிப்பேன் பண்ணினான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கல்வாரி சிலுவையிலே நமக்காக நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு. உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாயின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கும் பொழுது, வளர்ந்த பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கேட்கும் பொழுது நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? என்ன பதில் சொல்ல போறோம்? குழந்தைகளை சிறு வயது முதல் நடத்த வேண்டிய வழியில நடத்துங்க, வழியில நடத்துங்க. மனம் திரும்பி குழந்தைகளை போல மாறுங்க. கள்ள கபடம் வேண்டாம், பெருமை வேண்டாம், அகந்த வேண்டாம், இருமாப்பு வேண்டாம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை தேடுங்கள். ஒன்றான மெய் தேவனாகிய அவரையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவு நித்திய வாழ்வு. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினால் ஒரு நித்திய வாழ்வு உண்டு. இயேசு சொன்னதும் 1 யோவான் 2:25 நான் உனக்கு நித்திய வாழ்வை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தமான வார்த்தை. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ள பிள்ளைகளாக
நம்ம பிள்ளைகளை மாற்றுவோம். பிள்ளைகளை வேத வசனத்தின்படி சத்தியத்தின்படி நடத்துவோம். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன் பேரில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொல்லி இருக்கிறார். நாமும் நம்மளுடைய பிள்ளைகள் மேல் கண்களை நோக்குவோம். பிள்ளைகள் செல்லுகிற இடத்துல கவனித்து பார்ப்போம். நடத்த வேண்டிய வழியில நடத்துவோம். பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை வசனங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிப்பாராக. நான் அதிகமாக பேசலை. கடந்த நாட்கள் எனக்கு ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் தொண்டையில் கொஞ்சம் பலவீனமாக இருந்தது. ஆனாலும் நான் 2 நாள் கழித்து இந்த செய்தியை கொடுக்க நினச்சேன். ஆனால் நாளை கழித்து நாளைக்கே இந்த செய்தியை போட வேண்டியதாக இருப்பதனால் சொல்லி முடித்து விட்டேன். இயேசுவை நம்புங்கள். இயேசுவை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நடத்த வேண்டிய வழியிலே நடத்துங்கள். அது முதிர் வயதிலும் நம்மை விடாதிருக்கும். தகப்பனார் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும். நீங்கள் இந்த வேதத்தை மறந்தால் கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லுகிறார். அதற்கு இல்லாதபடிக்கு வேத வசனங்களை தியானிப்போம். வேத வசனங்களை நம்புவோம். வேத வசனங்களில் பிரியப்படுவோம். அதன்படி நடக்க நாமும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். நாமும் அதன்படி நடப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஜீவனுள்ள தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான நல்ல ஒரு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த குழந்தைகளில் தினத்தை என்று ஆண்டவரே ஒரு சில வார்த்தைகளை எங்கள் அருமையான தாசர்களை மோசையை குறித்து நாங்கள் பார்த்தோம், யோசேப்பை குறித்து பார்த்தோம், தாவீது ராஜாவை குறித்து பார்த்தோம். இன்னும் ஆண்டவரே உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்களை நாங்கள் ஸ்டோரியாக நினைத்து பார்க்கிறோம். எல்லாவற்றிற்கு மேலாக வேத வசனங்களை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேத வசனங்களில் நடக்கிறவர்களுக்கு ஒரு பரலோக ராஜ்யம் உண்டு என்பதை எங்களுக்கு தெளிவாக நிரூபித்து காட்டினீர் ஆண்டவரே. அதனால் இந்த வேத வசனங்களுக்கு பயந்து நடுங்குகிறவர்களே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னீர். கர்த்தாவே, இந்த வேத வசனங்களை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். அருமையான சிறு குழந்தைகளை ஆசீர்வதியும். உம்முடைய தேவ அன்பை பிள்ளைகளுடைய இதயத்தில் ஊற்றப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வருகின்ற நாட்களிலும் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.